This video sponsored by BuyMode e-shopping app. This is one of the online shopping app. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம எஸ்பிஓ கம்பெனி பற்றியும் அந்த கம்பெனியில் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிற மார்க்கெட்டிங் பிளான் பற்றியும் பார்க்க போகிறோம். எஸ்பிஓ ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. நியூவாக இப்போது செகண்ட் ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் மார்க்கெட்டிங் பிளான். அந்த பிளானை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். 3 டைப்ஸ் ஆஃப் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், செகண்ட் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மூணாவது வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட். ஃபஸ்ட் பிளான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பார்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரீ பிளான். ஒரு நாளைக்கு 1 டாஸ்க் தான் கொடுப்பாங்க. அந்த டாஸ்கோட வேல்யூ வந்து 5 ருபீஸு. மந்த்லி 150 ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் பண்ணணும். அவங்க கொடுக்குற இமேஜ் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து 500 வரையும் நம்ம வித்ட்ராவ் எடுத்துக்கலாம். நீங்கள் வித்ட்ராவ் எடுக்கிறதுக்கு 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு மந்த்லி 150 ருபீஸ் தான் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வெறும் ஃப்ரீ பிளான். நீங்கள் அமௌண்ட் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. 1 ரூபி கூட பே பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். இப்போ நம்ம செகண்ட் பிளான் பார்த்துடலாம். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இது வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த பிளானுக்கு வந்து நம்ம 5,999 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் ஒரே டாஸ்க் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனால் இதோட வேல்யூ வந்து ஒரு டாஸ்க் வந்து 50 ருபீஸ் நமக்கு கிடைக்கும். ஏர்னிங் மந்த்லி 1500 வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். வித்ட்ராவ் வந்து 1500 வரையும் நம்ம வித்ட்ராவ் எடுத்துக்கலாம். இதுவுமே சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியா மீன்ஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ண என்னால் முடியாது அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாகவே இதில் வந்து 1500 மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு ஒரு ரெஃபரலுக்கு வந்து 1000 ருபீஸ் கிடைக்கும். அது உங்களோட விருப்பம். இது வந்து ஒன்லி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் வந்து வெறும் நீங்கள் மட்டுமே ஏர்ன் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம தேர்ட் பிளான் பார்க்கலாம். அதாவது கடைசி பிளான் மார்க்கெட்டிங் அசோசியேட். இதுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு இது பண்ணுறது தான். அதில் இருந்து தான் நீங்கள் இந்த மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு போகிறீங்க. அதாவது ஒருத்தரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இந்த பிளானுக்கு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆன மாதிரி ஆயிரும். இந்த பிளானோட ஒர்க் பார்த்துடலாம். இதுக்குமே ஒரே டாஸ்க் தான். அந்த டாஸ்க்குக்கு வந்து அமௌண்ட் வேல்யூ வந்து 50 ருபீஸ். நீங்கள் மாதம் 1500 ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களோட டெய்லி டாஸ்க் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு. இதில் ரெஃபர் பண்ணுறது மூலமாக நீங்கள் 1000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுவீங்க. ரெஃபரல் லிமிட் வந்து இதுக்கு 40 பேர் தான் ரெஃபரல் பண்ண முடியும். அதுக்கு மேலே ரெஃபரல் பண்ண முடியாது. லிமிட் செட் பண்ணியிருக்காங்க இப்போ எஸ்பிஓவில். இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இன்ட்ரோ கமிஷன் கிடைக்குது. அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 20% வந்து இன்ட்ரோ கமிஷனாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்னென்னா, நீங்கள் ரெஃபர் பண்ணுற அமௌண்ட் 1000 ருபீஸ் உங்களுக்கு ஆட் ஆகுதுல்ல, அதை நீங்கள் 24 ஹவர்ஸில் வந்து வித்ட்ரா பண்ணி எடுக்கிற மாதிரி இப்போ செட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 3 பிளானோட சம்மரி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 3க்குமே வந்து டெய்லி டாஸ்க் இருக்குது, ரெஃபரல் இன்கம் இருக்குது, ரெஃபரல் லிமிட் 3மே வந்து ஒரே மாதிரி தான். டெய்லி டாஸ்க் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னா ஃப்ரீ பிளான், அதனால் நமக்கு 5 ருபீஸ் தான் கிடைக்கும். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கும் மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கும் 50 ருபீஸ் கிடைக்கும். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்னால் நீங்கள் யாரையுமே ரெஃபர் பண்ண தேவையில்லை. ஆனால் ரெஃபர் பண்ணணுன்னா பண்ணலாம். உங்களுக்கு 40 ரெஃபரல் வந்து லிமிட் இருக்குது. ஃப்ரீ பிளானுக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஆனால் மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த பிளானுக்கு வந்து நம்ம அப்கிரேட் ஆகிருப்போம். நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் இருக்கும்போது தான் உங்களுக்கு இன்ட்ரோ இன்கம் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க ஏர்ன் பண்ணுறதுலேருந்து 20% இன்கம். அதுக்கடுத்து அவங்க 20,000 ஏர்ன் பண்ணி வித்ட்ராவ் எடுத்த பிறகு ரீபர்ச்சேஸ் மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரீபர்ச்சேஸ்க்கும் உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் வந்து 500 ருபீஸ் கிடைக்கும். இதுதான் அந்த மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கு பெனிஃபிட்டு. இன்னும் இன்னொன்று சொல்லணுன்னா, நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஃப்ரீ பிளானில் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1000 ருபீஸ் கமிஷன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் எதுவுமே 5,999 பே பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்லேருந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட் போகாமல் இருக்கீங்க. இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு போய் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா தான் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக ஆகியிருப்பீங்க. அப்படி நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் ஃப்ரீ பிளான்லேயே இருந்துட்டு உங்களுக்கு கீழே ரெஃபர் பண்ணுறவங்க, அதாவது மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு போயிருந்தாங்க, பே பண்ணி ஆயிருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ பிளானில் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரோ கமிஷன் வந்து கிடைக்காது.
நீங்கள் 5,999 பே பண்ணி மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆனால் தான் உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் கிடைக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், அது வந்து எந்த இதுவும் கிடையாது. ஆனால் இன்ட்ரோ கமிஷன் நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. இன்ட்ரோ கமிஷன் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி உங்களுக்கு கீழே ரெஃபர் பண்ணவங்க ₹20,000 ஏர்ன் பண்ணி அவங்க மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ரெஃபரல் வந்து ₹500 உங்களுக்கு கிடைக்காது. அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ₹1,000 கிடச்சிச்சில்ல, அது மட்டும்தான். அதுக்கடுத்து உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது ப்ரீ பிளானில் இருக்கிறதால. நீங்கள் இப்போ வந்து நினைப்பீங்க 5,999 பே பண்ணி நமக்கு இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 5,999 பே பண்ணதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னு எடிக்விஸ்ட்லேருந்து கொடுக்குறாங்க. இது மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்களாகவே உங்களோட சொந்த நாலேஜ் படிச்சுக்கிட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களோட திறமையை காட்டி நீங்களாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாமே ஆன்லைனில் தான். நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிறதால நீங்கள் எஸ்பிஓலையும் ஏர்ன் பண்ணிக்கலாம், நீங்கள் தனியாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு வந்து 6,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பைமோட்லேருந்து கொடுக்குறாங்க. பைமோட் வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். அதாவது நம்ம ஆன்லைனில் வந்து இப்போ நிறைய பொருட்கள் வந்து வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம பை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பைமோட்டும் ஒரு ஆன்லைன். அந்த மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் நீங்கள் இருக்கிற இடத்துலருந்தே. அந்த இதுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 6,000 பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி 2 விதமான பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ₹20,000 நீங்கள் ஏர்ன் பண்ண உடனே ரீபர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இந்த பிளானில் இருக்குது. அதோட உங்களோட ஆக்டிவ் பேன் கார்டு ரொம்ப முக்கியம். அது உங்களோட நேமில் தான் இருக்கணும். உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதாவது உங்களோட அக்கௌண்டர் நேமும் உங்களோட பேன் கார்டு நேமும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண முடியும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணுறீங்க, அதாவது ஃப்ரீ பிளானில் இப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ₹5 கிடைக்கும்ல. நீங்கள் ஒரு 5 டேஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணலன்னா உங்களோட ஐடி வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ரெஃபரல் இன்கம் வந்து 24 ஹவர்ஸில் வந்து கிரெடிட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. டாஸ்க் இன்கம், இன்ட்ரோ இன்கம் வந்து மந்த்லி கிரெடிட் ஆகும். நீங்கள் உங்கள் அதாவது 1,500 உங்களோட லிமிட்டை நீங்கள் ரீச் பண்ணோன்னே வித்ட்ரா வந்து எடுத்துக்கலாம். இப்போ அமௌண்ட் வாங்குறது எதுவுமே வந்து எஸ்பிஓ வாங்கலை. அதாவது நீங்கள் ஒரு கோர்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அந்த அஃபிலியேட் பார்ட்னர்கிட்ட தான் நீங்கள் வந்து காசு கொடுத்து பை பண்ணி, அதனால் இந்த அமௌண்ட்டுக்கு வந்து எஸ்பிஓ வந்து பொறுப்பு இல்லை. அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கோர்ஸ் வந்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதாவது சக்ஸஸ்ஃபுல் கன்வர்சேஷன் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணுறீங்க, அவங்க 5,999 பே பண்ணி வாங்குகிறாங்க, மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆகுறாங்க, இல்லை இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆகுறாங்க அப்படின்னா மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல்லான ரெஃபரல். அப்போ தான் உங்களுக்கு ₹1,000 வந்து ஆட் ஆகும். டாஸ்க் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று திடீர்னு சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டாஸ்க்கு பார்த்து அதில் என்ன இமேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். எஸ்பிஓ வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் கிடையாது. உங்கள் அஃபிலியேட் நீங்கள் வாங்குறீங்கள்ல கோர்ஸ், அவங்க இதுக்கு ரீஃபண்டுக்கு ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் வேணால் ரீஃபண்ட் அவங்க கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கணும். உங்களோட எல்லா பேமெண்ட்லேருந்தும் 20% வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் போதும். அதோட 18 வயசுக்கு நீங்கள் மேலே இருக்கணும். நீங்கள் 10th அதாவது 10th படிச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் நாலேஜ் இருக்கும். அது கீழே நீங்கள் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எஸ்பிஓவில் இப்போ நியூவாக பிளான் லான்ச் பண்ணியிருக்கிற மார்க்கெட்டிங் பிளான்ஸ் பற்றி எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ எஸ்பிஓ பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டேன். இதிலேருந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.